உந்த மனம் தூய்மையாக ஒருமுகப்பட்டு இல்லை தெளிவாக இருக்கும். முழுவதும் தான் உண்மையில். ஆனால் சம எண்ணக்குள்ள மன ஒருமைப்பாடு, தம எண்ணக்குள்ள புலக நடக்கும், உப்பரதி எண்ணக்குள்ள நான் சொன்னது உப்பரல இது போதும். இந்த இடத்துல நான் முருகநாதன் ஏன் நமக்கு இது இருக்குண்டா, இன்னமும் நம்ம போதுமண்டு இல்லை. ஆனால் இதில் விசேஷம் என்னென்னா 84 லட்சம் பிறவிலையும் நீ என்ன செய்து கொண்டது தஞ்சைதாய் இல்லை கொஞ்சம் இனப்பு இருக்கும் அதில் இருக்கு இல்லையோ அதான் தஞ்சது கொண்டு இருந்தாய் சாப்பிட்டா இதுண்டாய். அப்போ நம்ம இந்த விவேகத்தை பாவிச்சு இல்லை நீ இந்த பிறவி ஏன் எடுத்துறேன்டா, போன பிறவியில் எனக்கு திருப்தி வரவில்லை, ஒரு ஆசை இருந்தால் நிறைவேறலை, நான் இந்த பிறவிக்கு வந்திருக்கேன். இந்த பிறகு நிறைவேறினதா ஆண்டுகள் சரி. நான் என்ன 55 20 24 முடிஞ்சோ இல்லவே இல்லை. அப்போ இதுவரை நடக்காது, இனிமேல் நடக்க போகிறது இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அதான் உப்பரதி கொஞ்சம் விட்ரோ இனஃப் தள்ளிடுங்க. உப்பரதி இது சொசைட்டி, இட் இஸ் டேர்னிங் த மைண்ட் ரிசல்யூட்லி அவே ஃப்ரம் டிசைர் ஃபார் சென்சுவல் என்ஜாய்மெண்ட். அப்போ நான் தொடக்கல் என்ன சொன்னேன் இல்லை, கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே அது வேறு. இப்போ தொடக்கத்தில் இப்போ அது வளவன்னு சொல்லி கொண்டிருக்கலாம், அதில் நீ மறையலாம், இன்னும் ஒழிக்கலாம். நான் ஒன்று ஒரு நான் அதான் இல்லாமல் பிரசாதம் நீ ஒழிக்கலாம். அது பெரிய ஹை ஸ்டேட்டு. ஒரு உண்மையான பக்தன் தான் செய்யலாம். அது நம்ம என்ன பண்ணணும், ரிசல்யூட்லி அதான் சொல்கிறேன். அதான் துறவுகள் அமைச்சவங்க இல்லையா. என்ன சொல்கிறேன், ரிசல்யூட்லி திஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நேச்சுரலி கம் வென் தி ஹேஸ் ப்ராக்டிஸ். அதான் எப்படி வரும் உனக்கு, விவேகம், வைராக்கியம், சமதம, இந்த 4 முதல் செய்துட்டாய். அடுத்தபடி என்னது உப்பரதி வரும். அப்போ நீ அது சாதாரணம் வராது. இந்த இடத்துல இல்லை அது காலை வரையில் நடக்கும். 100 பேர் நீங்கண்டா இல்லை என்ன சொல்லுவாங்கோ, என்னோட ஊரை பார்த்தா இது எப்போ இந்த எல்லாம் நடக்கும், வயது வரும் அதுக்கெல்லாம் அப்படி சொன்னாங்க இல்லை. ஆனால் இல்லை, வயது எது நடக்கும், இந்த பசி, தாகம், உறக்கம், என்னது இனப்பெருக்கம் இது நடக்கும். சுகுமார் இது நடக்காது. எது இந்த ஞானத்தை அடையிற இது சாதாரணமாக முடியுங்க நடக்காது. இங்கே யூ வேக்கா நீ தவம் செய்துதானோ, வேறு வழியே முடியுங்க இல்லை. அவள் இங்கே நம்ம நீ என்ன லைட்டாக எடுக்கிறாய், என்னது காலைவரில் நடக்காது. காலைவரில் எது நடக்க மாட்டா, 84 லட்சம் பிறவி நீ ரவுண்ட் அடிச்சு கொண்டிருப்ப, அது நடக்கும். சரி என்ன சொல்கிற அவர் சங்கரா டிஃபைன்ஸ் த பெஸ்ட் உப்பரதி இஸ் அ செல்ஃப் விட்ரோவல். காண இருங்கோ. அப்போ நீ உனக்கிட்ட இந்த உப்பரதி அதாவது விட்ரோவல் இருக்காண்டா என்ன சொல்கிறாரு, கன்சிடர் த மைண்ட் ஃபங்க்ஷன் சீசிங் டு ஆக்ட். ஒரு புலப்பொருள் இருக்குது இல்லை, அதை நோக்கி இந்த மனம் இல்லைங்க போகவில்லை, புலப்பொருள் இருக்குது. இப்போ அதை நான் ஹையர் போய் சொல்ல மாட்டேன், அது எல்லாம் பிரசாதம் பண்ணுறேன். ஏன்டா நிறைய பேர் இல்லை அதுலேருந்து தான் இந்த டிசிப்ளினை செய்யாதவங்களுக்கு மற்றபடிக்கு போகல. அது ப்ளஃப் பண்ணி சொல்கிறது, நீ உன்னை ஏமாத்துகிறாய். உப்பரதி இஸ் அப்டைனிங் ஆன் பிரின்சிபிள் ஃப்ரம் எங்கேஜிங் இன் எனி ஆஃப் அதானே. அதாவது நான் சொன்னேன் சும்மா உதாரணம் நம்மளோட ஆக்கள் இல்லை, உண்மையிலே நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கு சோறு கொண்டு வர்றது நான் நேற்று சொல்லி கொண்டு நான் சொன்ன மனுஷன். இப்போ நீ என்னெல்லாம் செய்கிறாய், இதெல்லாம் இந்த உப்பரதிக்குள்ளே வராது. உப்பரதி என்ன வரும், விவேக, வைராக்கிய, சுற்றம்பது, நூற்ற இதை செய், அதுதான் உப்பரதி இல்லை. நிறைய பேர் இருப்பான் அந்த அதுக்கு நான் கட்டாயம் போகணும் இல்லையோ, என்ன கட்டாயம் போகிறேன் அப்படின்னா கெட் அப் அண்ட் கெட் லாஸ்ட். உனக்கு இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை, நோ லீவ் இட் போ. அடுத்தது இது உப்பரதியண்டா உண்மையில் இன்னொன்று என்னது, சிரவண சொல்லுங்க, மனன, நிதித்தியாசம். அதை ரெண்டைக்காரம் என்னது உபாசனை வரை கேட்டாங்க. என்னை சிரிப்பு
12 வருஷம் அந்த குருநாதர்கிட்ட இருந்து 12 வருஷம் செய்கிற ஒரு விஷயத்தை நான் முடியலையா நான் நீ முதலாவது உண்ட இஷ்ட தேவதாண்டே உனக்கு கிழிவில்லை, அதை நோக்கி உனக்கு பக்தி இல்லை, செய்கிற அட்டூழியம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கா. சரி நான் சொல்கிற விளங்க இல்லை, ஒரு சாதாரண ஒரு டிசிப்ளினை செய்கிறதுக்கு எவ்வளவு என்ன சொல்கிறது அடித்தளம் போட வேண்டியிருக்கு. அவர் போய் தியானம் பண்ணு, அவரை பாடு, அவரை புகழு, பூஜை செய். நான் சும்மா இதை சொல்கிறேன், எனக்கு உபாசனை சொல்கிறேன் இல்லை. அப்புறம் எத்தனையோ 12 வருஷம் இந்த மனம் ஒரு போகும் வருமோ, திடீர்னு 4 சுவாமியாக சொன்னாரா உபாசனா பழகியாச்சா ஜோக்கு. அதான் இந்த இடத்துல தயவு செய்து நீங்கள் உங்களோட படிப்பை பாருங்கள். ஒவ்வொருவரும் 18 வருஷம் 20 வருஷம் என்ன இடைவெளி இல்லாமல் நீங்கள் படித்து தானே சாதாரண உத்தியோகம் நான் மனதில் வந்தது. நீ ரிட்டையர்ட் ஆகின அடுத்த கணமே உங்களோட படிப்பு உங்களோட பதவி இதெல்லாம் எங்கே போச்சு? நான் என்ன மதிக்க மாட்டாங்க, எங்கே போச்சு உண்ட என்ன 18 வயது அவ்வளோ முயற்சி இது என்ன போச்சு? 0 முட்டை. அடுத்த மட்டும் இல்லை, உனக்கு இங்கே பாரா இந்த மாணவன் சாமிஜி அப்படி போகிறான்னு பாருங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, துக்கத்தை கொண்டு வர போகும், தோல்வியை கொண்டு வர போகும், நான் நட்டவும் நட்டம் முதலுக்கு நட்டம். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, அவ்வளவுக்கு நீ எவ்வளோ டெடிகேட் பண்ணாது 18 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழ போகிறதுக்கு. ஆனால் இது 18 மாதமாவது நீ செய்து பார். சொல்பம் அபியச தர்மச திராயத்தே மகத்தோபயம் பகவத்கீதையில் வருது. இந்த பயிற்சியை நீ கொஞ்சம் செய்தாலும் அவ்வளவுக்குரிய முடியுங்க பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதை நீ விட்டு போட்டு போனால் அதுதானே சொல்கிறேன். அப்போ சம் டேக்கு அடுத்தது திதீக்ஷா. இது பெரிய விஷயம். நிறைய பேர் இந்த ஆத்மஞான் என்லைட்டன்மெண்ட் இதுக்கு எடுக்காத காரணம் அவங்களுக்கு பொறுத்து கொள்கிற தன்மை முடியுங்க இல்லை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு நல்ல ஞாபகம், இது ஒரு ஜடம், இது ஒரு ஜடம். அந்த ஜடம் இந்த ஜடத்துக்கு ஏதோ செய்யுது, அடிக்குது உதைக்குது. இல்லை உனக்கு உண்மையான ஞானம் இருந்தால் ஜோஜிபா இல்லை அது சொல்கிற என்னது ஒரு படம் எடுத்திருக்காங்க ஜொம்பி. அந்த உடம்பெல்லாம் போகுது, அதுக்குள்ளே உயிர் இல்லை, ஆனால் உடம்பு போகுது, எல்லாம் செய்யுது, சண்டை பிடிக்குது பிடிக்குது. அது ஜொம்பி. ஜோஜிபார் ஜொம்பியோ இல்லையோ, இந்த உயிரை தள்ளி வச்சுருப்பார். இந்த உடம்புக்கு இந்த என்ன வித்தியாசம்? அப்போ அது செய்கிற அட்டுழியத்துக்கு நீயே ரியாக்ட் பண்ணுறாய். நிச்சயமாக சொல்கிறேன், இது கிளியே. அப்போ அறிவில் உள்ள விவேகம் இருந்தேன்டா எனக்கு நடந்த வழியான்னு சொல்கிறேன். அவன் அடித்தான் ஒற்று படாஸ். அவன் ஜெய்சினார் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்ற கன்னத்தை திருப்பி கொடு. நான் கொடுக்க வேண்டியே இல்லை, அந்த அரைஞ்ச அறையில் மற்றது வந்து தானாக அதுக்கு அவன் கொடுத்தான் மற்றது. ஆனால் நோ ரியாக்ஷன். அந்த விஷயம் வேண்டாம் உண்மை. நான் அப்போ பார்த்தா என்ன சேவையை செய்து கொண்டிருந்தேன். அவனுக்கு போயிட்டான், உயிர் போச்சு மூணு. ஏன் அப்போ நமக்கு எங்கே விவேகம் இருக்குது? எவ்வளோ தூரம் உடனே ரியாக்ஷன். ஹவு டே யூ சே தட்? அப்போ நீ முதல் போட்டிருப்பாய், அது வேறு விஷயம். அப்போ திதீக்ஷா அந்த இல்லை அப்பா இதில் இந்த கர்ம வினையை பற்றி வருது. தீது நன்றும் பிறதர வாரா, சரிதானே? அப்போ ஒரு கெட்டது வருது, ஒரு எனக்கு வந்து அடிக்க வரான் உதைக்க வரான், என்னை அவமானப்படுத்துகிறான் பப்ளிக்கில் இல்லை, அதை நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்டா? ரியாக்ட் பண்ணாது. ப்ரோஆக்ஷன். நான் செய்த இல்லை இந்த கர்ம வினையின் பலன் இவன் ஊடாக முடியும் எனக்கு வருகிறது. அப்பா அப்போ அது ஆனால் உங்களோட ஆன்சர் சரி. அதை நீ ஒத்துக்கொண்டேன்டா அந்த கர்ம வினை உன்னோட தாண்டி போயிடும், கடந்து போயிடும். அதுக்கு எதிர்மான நீ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியண்டா டபுள் போனதும் இருக்குது. நீ செய்கிற இதுக்கு ஆகாமி வந்து அதுவும் போனது கூட வரப்போகுது. யோசிச்சு பாருங்க. அப்போ இது பெரிய சயின்ஸ் ஆஃப் பெரிய சயின்ஸ், பெரிய விஞ்ஞானம். லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அப்போ அறிவை பாருங்க 24 மணித்தாலும் உனக்கு இந்த ஞானம் வேணுமெண்டா உப்பரத்தி வெத்தின வந்து ஒன்று இருக்கு. சொல்லிப்பாங்க, சொல்லுவாங்க, நடப்பாங்க. டியே உனக்கு தெரியுமா
அவன் நேற்று எனக்கு வந்து உன்னை பற்றி இப்படிலாம் சொன்னான். அரைவாசி அவள் சொல்லியிருப்பாள். அவள் அஜீவா அண்டு மூக்கு இதெல்லாம் வச்சு வால் முதுகெல்லாம் வச்சு இல்லை சொல்லி உனக்கு வரும் குண்டல்லையும் வரும். எங்க அவள் ஒரு கை வாக்குற நாளைக்கு என்ன பார்த்து சிரிச்சு கொண்டு போனான். அடுத்த நாள் தொடங்கிட்டு அப்போ என்ன கர்ம வினை. அப்பா யோசிச்சு பாரு, அப்படி தான் நம்ம சேர்த்து வச்சு கொண்டு இருக்கோம். நோ, அப்போ விவேகத்தால் பார், இந்த திதிக்ஷா இது பெரிய இல்லை உண்மையில் இந்த மகான்கள் எல்லாம் பொறுத்தார் அரசாழ்வார் பொங்கினார் காடு உறைவார். நான் இந்த குருநாதர் நான் சொன்னேன் இல்லை, அவர் சரி பொறுமையில் அவ்வளோ உண்டு. அவரை வெறுக்கிற ஒருவனே நமஸ்காரம் பண்ணி போட்டு இந்த நமஸ்காரம் அவரோட பொறுமைக்கு போகிறதுன்னு சொன்னார். ஸோ திதிக்ஷா சார், தி aspirant should patiently bear the pains of opposite just as heat and cold. அப்போ ப்ளஷர் அண்ட் பெயின் மட்டும் இல்லை, ப்ளஷர் கூட. எழுதி பாருங்களா, அன்னி ஒரு பெரிய ஒரு புண்ணியம் செய்தாய். வேணா நான் ஃபியூச்சரில் 2 தரம், முதலாம் தரம் அது சம்மர், எனக்கு இந்த ஸ்னோவோட விளையாட சரியான இருக்கும். நான் சொன்னாங்க சுவாமிஜி அப்படின்ட்டு சுவிட்சர்லாண்டு போய் ஸ்னோ இல்லைன்னு. அடுத்த முறை போகணும். அந்த 20 வருஷத்துக்கு பிறகு மேக்ஸிமம் ஸ்னோ 2 மீட்டர் ஒன்றும் எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு சுவிட்சர்லாண்டு. நான் போனேன் இல்லை என்ன இவ்வளோ வரணும், அது ப்ளசன்ட். ஆனால் அதில் இந்த இதயத்தில் என்ன வந்து தெரியுமா பெருமானி இல்லை, இந்த ஆசை இருந்தது உண்மை. அது எப்படி இன்னும் 20 வயசு போட போது அப்படி அதுக்கு பிறகு ஒன்றுமே எல்லாம் முடியும். அப்போ என்ன பண்ணுறாய், அந்த என்ன இன்பத்தை ப்ளசண்ட்டை கூட என் பெருமான்றக்கு நீ நன்றி சொல்லி, அப்போ அது உன்னை பாதிக்கலை. இன்பம் துன்பம், மகிழ்ச்சி என்ன துக்கம், வெற்றி தோல்வி, லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், இது முழுவதையும் திதிச்சாப்பா. அதுதான் விசேஷம். நான் சொன்னேன் இந்த குருநாதர் போய் இதில் அமெரிக்காவில் சொம்பு வச்சுருக்கார். இதுக்கு நான் கங்கை அந்த தண்ணி அவரை பொறுத்தல கங்கை ஜலம் செம்பு எடுத்து வச்சு பாருங்க. அப்போ இந்த மகான்கள்லாம் ஒரு வழிகாட்டுறாங்க. என்னென்று எல்லாத்தையும் பொறுத்து இன்ப துன்பம் வரக்குள்ள இது 2ம் அவர் திருவடிக்கு சமத்து. அது விசேஷமாக துன்பம். இப்போ ஒரு புளியை அடிப்பாங்க. நான் போனேன்னா வந்து என்னது பொய் பேச்சு இல்லை, உண்மைதான். ஆனால் அது ஒன்று என்ன அடுக்கல. ஒரு முறை ஒரு கூட்டத்து போனால் அந்த விளாச சாமியாக இருக்குது. எல்லோரும் பட்டுக்கோ ஒன்றும் செய்ய முடியல, சொல்லி கொண்டு இருக்கார். அவர் பெரிய ப்ரொஃபஸர், இதெல்லாம் வந்து பெரிய எனக்கு லெக்சர். நான் சும்மா இருந்து கிளம்பிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் சுவாமிஜி என்ன நினைப்பாரோ என்னோட இது கேட்டாங்க. அவர் வாய்க்குள்ளால் வந்து வருது. இப்போ கழுதை சிரிச்சா என்ன வரும், கழுதை சத்தம் தானே வரும். அந்த கழுதை சத்தம் என்ன வரும், அப்போ அது கழுதை அதுக்குள்ளார தான் அந்த சத்தம் வருது. நான் ஒன்றும் சொல்லலை, அப்படி அது சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை. அப்புறம் தானே அப்போ நீ என்னதை பாரு தானே அந்த என்னது அந்த உடம்புக்குள்ளால அதான் சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த 3 உள்ளவங்கள் அதை. அப்போ வை யூ டேக் இட்ஸ் பர்சனலி, உட்டையும் பர்சனல் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த திதிக்ஷா பெரிய விஷயம். இதில் பேரிங் ஆஃப் ஆல் அஃப்ளிக்ஷன் வித்தவுட் கேரிங் இதாது. இதில் மிச்சம் சார்மாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பாருங்கள், வேறு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சரியா போயிருமா டாக்டர் அழுது கொண்டிருப்பாங்க. நானுடைய ஒரு நாள் தான் பார்த்தேன். இல்லை இவர் பின்னால் வந்துடுறாரு, ஒரு 75 வயது இருக்கும் அவர் கிட்டத்தட்ட. சார் என்ன சொன்ன சொல்லி கொண்டு பக்கத்தில் கூப்பிட்டு மெனுவில் வரேன்டா போய் பாருங்கோ. அப்போ நானும் போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு நாள் 2 நாளில் எத்தனை தரம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கு. இல்லை போய் பார்த்து கொண்டு இருக்கு. இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இல்லை இந்த முறை அந்த கேன்சர்னு சொன்னாங்க இல்லை, அவளுக்கு ஒரு 2-3 இன்ஜெக்ஷன் போடணும். அதில் ஒன்று இதை போடுறா, இது ஒன்று போடுறா, இங்கே போடுறா அப்படின்ட்டு கடை இது போடக்குள்ளே என்னது நான் இதுக்காக சொல்ல உதாரணத்துக்கு அது இந்த வீங்கி போய்க்கின்றது. என்ன நம்ம சரியாக அது போகல. அப்போ கட்டுக்குது. அந்த அம்மா பார்த்துட்டு ஹிந்தியில் தரதுனே ஓறேன் சொல்கிறேன். அவளுக்கு நான் ஓறேன் இன்னும் இருக்குது என்ன பண்ண போய் சொல்கிறேன். என்ன இவ்வளோ வரேன்டா ஈசி அதானது. நீ தலையடி வருது இருந்து பார், இல்லை தண்ணியை குடி, நடந்து போ, கொஞ்சம் பிராணாயம் பண்ணு, நிற்க இல்லையா மருந்தெடு, இதெல்லாம் பண்ணுவா. அதுக்கு நிற்க இல்லையா சத்தம் போடாது.
தலையடிக்க இன்னும் அந்த இடத்துல என்ன பண்ணு பொறுத்துக்கோ. எஸ், பொறுத்துக்கோ. இது திதிக்ஷா, பெரிய விஷயம். அதான் கடைசி. இல்லை இன்னும் இருக்கு திதிக்ஷா, ஃபோபியரன்ஸ். இது நிறைய போகுது. அடுத்ததுக்கு வரும். இது பெரியது எல்லாம் பார்ப்போம். இது பகவத்கீதையா? தோஸ் மென் ஹூ ப்ராக்டிஸ் டெரிபிக் ஆஸ்டோரிட்டி, அதெல்லாம் சொன்னேன். இந்த என்னது கும்பமேளா இல்லை, தலை நிற்பாங்க, இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், விடுங்க. திதிக்ஷா இது ஒன்லி அ மீன்ஸ். இந்த இடத்துல இருக்குது இல்லை. அவங்க என்ன எடுக்கிறாங்கண்டா, இதை ஒத்த காலை நிற்கிறது, தலை நிற்கிறது, முள்ளில் படுக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களோட என்னது சாதனை. இது ஒரு படி. 8ஆம் வகுப்பு படித்தாய் சரிதானே? இதை யூனிவர்சிட்டி போகிறது எத்தனை 8 நாளும் 12 நாளும் என்ன வேணுமோ இல்லையோ, 8ஆம் வகுப்பு வந்து போட்டு எல்லாம் முடிஞ்ச என்னச்சா அதோடையது சாதனை. சாத்தியம் இல்லை, சாதனை அடையலை இன்னும். அதை அவர் சொல்கிறார். wherever there is movement, where there is manifestation of life. வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது. அதில் அதை பாருங்கள். the two opposite forces, the pairs of opposite do exist. இந்த உலகம்ண்டா இரட்டை. என்னது? இரவு பகல், துன்பம் இன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, பிறப்பு இறப்பு. இது 2 தான் இருக்குது, ஒன்று இல்லை. அது எப்படி என்ன நீ உண்டை கேட்குறது? நான் சொன்னேன் அந்த உதாரணத்தை, கராண்டி எழுத நல்ல உதாரணம், பெரிய மகன இதாக இருக்குது. உனக்கு எது வேணும்? லாபம் தான் வேணும், நட்டம் வேண்டாம். நட்டம் இங்கே இருக்குது. உனக்கு புகழ்ச்சி தான் வேணும், இகழ்ச்சி வேண்டாம். இந்த புகழ்ச்சி இருக்கு, இங்கே இகழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி எல்லாம் இப்போ இங்கே நீ தப்ப முடியாது. அப்போ பாருண்டையும் உண்டை கேட்காது. அதெல்லாம் அழகான உதாரணம். ஒரு கோயின் இருக்குது, ₹1 கோயின். அதில் ₹1 மேலெழு இருக்குது, மற்றது இந்த இளங்கடை சிம்பிளாக என்ன அது ஒன்று இருக்குல்ல. எனக்கு இந்த ₹1 இருக்க மட்டும் தான் வேணும், மற்றது வேண்டாம். முடியுமா? அப்போ நம்மளோட இந்த விஷயங்களில் இம்பாசிபிள் எது முடியாததோ அதை நீ கேட்குற. அதில் உண்டு இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கும். நினைவு முடியாத காரியம் நினைவு. இந்த உலகத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, என்னது எப்படி சுகம், அது ஒரே இடத்துல இருக்கு. யோவை பூமா தத் சுகம். அது இன்ஃபினிட் அலோன் இஸ் சுகம். அப்போ இங்கே இருக்கும் அது. இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இன்ஃபினிட் பிடிங்கோ இல்லை, 0. ஆகவே நீ எதை தேடுறாய்? இதுக்குள்ளேயே நான் சொல்கிற மாதிரி ஒரு நாணயத்தில் ஒரு பக்கம் தான் எனக்கு ஒன்று. இது இன்பம், மகிழ்ச்சி, திருப்தி, சுகம், ஹெல்த்தி, வெற்றி, புகழ்ச்சி, மானம், அதுதான் வேணும். மற்ற ஒன்றும் வேணும். முடியுமோ? முடியாது. ஆகவே தோல்வி. அந்த விவேகத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதால நீ ஒன்றை தான் கேட்குறாய். இது முடியுமோ? வேற முடியாது. ஆகவே நீ அழுது ஒன்று சாப்பிட்ற. ஸ்டாப் இட். அதான் சொல்கிறேன். 2 Some ignorant men desire to get rid of the unpleasant experiences and to keep only the pleasant ones. இப்போ இது திதிச்சா பற்றி சொல்லி கொண்டிருக்கும். பொறுமை, பொறுத்துக்கோ. நீ ஒன்று தான் வேணும் இல்லையோ? திஸ் இஸ் ஹைட் ஆஃப் ஃபாலி. இந்த முட்டாள்தனம் அதி உயர்ச்சடம். கேன் தேர் பி லைட் அலோன் வித்தவுட் டார்க்னஸ்? லைட்டு இருட்டு இல்லாமல் இருக்க முடியாது. ரோசஸ் அலோன் வித்தவுட் தார்ன்ஸ்? ரோஸ் இருக்கு, முள் இல்லாமல் முடியுமா? கெயின் அலோன் வித்தவுட் லாஸ்? சக்ஸஸ் அலோன் வித்தவுட் ஃபெயிலியர்? இது ஆழம் அப்படிங்கும். இது கிட்டத்தட்ட நல்லா பாருங்கள். இது விவேகத்தோட சம்பந்தப்படுதோ இல்லையோ? எஸ், நம்ம படிக்கிறது திதிக்ஷா, இது விவேகத்தோட சம்பந்தப்படும், வைராக்கியத்தோடையும் இருக்குது இல்லையோ? நல்லா பாரு. இது ஒவ்வொன்றும் லிங்க் ஒன்று உடையாத செயின். இது ஒன்று இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் உண்டா இருக்குது. விவேக வைராக்கியம் இருக்கும் தான் இது செய்யக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டி முடியாது.
A wise man who rightly understands them and moves in close cooperation with them can be happy, not others. அப்போ நீ அறிவுள்ளவனாயிரு. இதான் பரீட்சை லோகான், உலகத்தை பாரு, உலகத்தை பாரு. இங்கே பார்த்து என்ன உனக்கு அமைதி வரும். ஓஹோ, இந்த உலகத்தில் இயற்கையே இது. சரி, ஓகே. நம்ம பார்வதி பதே ஹர ஹர.